கடலூர் பேருந்து நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அமைக்க வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். மக்கள் தொகை பெருக்கம், போக்குவரத்து நெரிசலால் கடலூரில் மற்றொரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்னர் திமுக ஆட்சி மாற்றம் காரணமாக அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்காமல் வேறு இடத்தை தேர்வு செய்தனர். இதனால் பல்வேறு கட்சியினர், பொதுநல அமைப்பினர், குடியிருப்போர் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது பேருந்து நிலையம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம் புதூர் கிராமத்தில் அமைக்கப்படும் என தெரிகிறது. இதற்கான பணிகள் எம் புதூர் கிராமத்தில் ஏற்கனவே மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி நிர்வாகமும் இந்த செலவினங்களுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன. கடலூரில் புதிதாக அமையவுள்ள பேருந்து நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அமைக்க வேண்டும். குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு செல்லக்கூடாது. மாநகராட்சி சுகாதார சீர்கேட்டை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகி ராஜசேகர், கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். கடமை செய்ய தவறிய கடலூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம்.